ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, நாம் வாழ்க்கையில் எதை கவனிக்க தவறுகிறோம் என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும். பொதுவாக நம்மை சுற்றி ஏராளமான நன்மைகள், நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால், காலையில் நம் வீடு தேடி பால் வருகிறது. அவர் அதிகாலை 3 மணிக்கே எழுந்து பாலை கறந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்து 5-6 மணிக்கெல்லாம் நம் வீடு தேடி வந்து பாலை கொடுத்து விடுகிறார். அதேபோல் நம் உடல் ஆரோக்கியம் தரும் பல வகையான கீரைகள், காய்கனிகள், பழங்கள் நம் வீடு தேடி வருகிறது அதிகாலையிலேயே. அடுத்து, உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று யோகாசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, கராத்தே, ஜிம், நாட்டியம் என அவரவர் உடலுக்கு தேவையான விஷயங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மேலும் மனிதனை புனிதனாக மாற்றும் வகையில் ஆலய வழிபாடுகளுக்காகவும் அதிகாலை 6 மணிக்கே ஆலயங்களை தூய்மை செய்து மக்களின் வரவுக்காக இறைவனை காத்திருக்கிறார். அதேபோல் உலகில் உள்ள நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, நல்லது கெட்டது பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் இருக்கும் இடம் தேடியே நியூஸ் பேப்பர் வருகிறது, டிவி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, செல்போன் கையிலேயே இருக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்கள் இருந்த பொழுதும் இத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தீய விஷயங்களைத்தான் நீங்கள் திட்டமிட்டு செய்வது போல் தோன்றுகிறது. மதுபான கடை தேடி ஓடுகிறீர்கள். உங்களை தேடி வரும் நல்ல விஷயம் எதையும் கவனிப்பதில்லை. ஆனால் நாமே தேடி ஓடி சிக்கலில் சிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. மதுபானம் இருக்கிறது, சீட்டு இருக்கிறது, அடுத்தவன் மனைவியை எப்படி நாம் தன்வசப்படுத்துவது, அடுத்தவன் பெற்ற குழந்தையை நாம் எப்படி கொண்டு செல்வது, சீட்டு விளையாடுவது, சோம்பேறித்தனமாக இருப்பது, பொய் பேசுவது, திருடுவது, இப்படி பல கெட்ட விஷயங்களை மிக தெளிவாக யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே நீங்கள் அதை நாடுகிறீர்கள். இதனால் தான் நாம் முன்னோர்கள் சொன்னது, ஞானிகள் சொன்னது, சித்தர்கள் சொன்னது எல்லாம் உள் மனதை பயன்படுத்தாதீர்கள், அது அனைத்தும் தீய வழியில் தான் செல்லும், அது நியாயம் என்றும் கற்பிக்கும். நீங்கள் அறிவை பயன்படுத்தி வெளிமுகமாக சிந்திக்கும் வரையில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அறிவை பயன்படுத்துங்கள், எல்லா நன்மைகளும் உண்டாகும். நாம் ஒருத்தரை ஏமாற்ற வேண்டும், எப்படியும் அவன் சொத்தை நாம் அடைந்து விடலாம் என்றெல்லாம் நினைத்து திட்டம் போட்டால் நம் கையில் இருக்கும் சொத்து தான் போகுமே தவிர அவன் சொத்து உங்களுக்கு ஒருபோதும் வராது. அதனால் நன்றாக கடுமையாக உழையுங்கள். உழைப்பு தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருமே தவிர தானாக முன்னேறிவிட முடியாது என்பதை உறுதிபட தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஹீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நேற்றைய தினம் வரை பார்த்தால் ஒரு 10,050 நபர்கள் நம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நான் சொல்லும் சொல் ஏதாவது உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அனைவரும் கூர்ந்து கவனித்து முன்னுக்கு வாருங்கள். நன்றி. ஞானம் பரவட்டும். ஞானம் ஒன்றுதான் நம் வாழ்க்கையை முன்னேற்றும். மீண்டும் நாளை சந்திப்போம்.